வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜபாதுவட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது திட்டமிட்ட சந்திப்பா அல்லது திடீர் சந்திப்பா அப்படிங்கிறது தெரியல. சுதாகர் ரெட்டியோட தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் தமிழிசை சந்தித்து பேசியிருக்கார். ஒரு 40 நிமிஷம் தமிழக அரசியல், மற்றபடி நயினார் நாகேந்திரனுடைய ஈடுபாடு, மற்றபடி அண்ணாமலையினுடைய பேச்சு, பிற பாஜக பிரமுகருடைய செயல்பாடு சொல்லி போட்டு சகட்டுக்கும் ஆராய்ச்சி பண்ணிய ஒரு வெளிப்பாடு. பொதுவாக சுதாகர் ரெட்டி அப்படிங்கிறது தமிழக தேர்தல் பொறுப்பாளர். அவரை திடீரென்று சந்தித்த ஒரு நிலைமை இன்னைக்கு ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒருவேளை தன்னுடைய சீட்டுக்காக போய் பார்த்தாரா அப்படிங்கிறதும் தெரியல. மற்றபடி வெளியே அவருடைய பேட்டியின் வெளிப்பாடாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி அவர் சொல்றார், அதாவது இந்த குழப்பத்தின் வெளிப்பாடு எடப்பாடி அதெல்லாம் கிடையாதுங்க, அதிமுக தான் தலைமை ஏற்கும், அதிமுக ஆட்சி தான், பாஜக அரசு ஆட்சியில் சேர்க்க மாட்டோம், அதிகாரத்தில் பங்கு தரமாட்டோம், சும்மா கூட்டணி சேர்ந்தோமா அதோட சரி போயிட்டே இருக்க வேண்டியதான், எத்தனை சீட்டு எண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது இப்படி எடப்பாடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னால் அமித்ஷா ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் வந்தப்ப எடப்பாடியோட ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படுத்திட்டு போனார் மனுஷன். விசவதையை தூண மாதிரி பாஜக அதிமுக கூட்டணி தமிழகத்தில் அமையும், 2026 ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்னிலிருந்து பத்தி எரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் போன 2 வாரத்துக்கு முன்னால மதுரை ஒத்த கடைக்கு வந்தார். வந்தப்ப அப்பயும் பாஜக நிர்வாகி கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி அமையும், நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு போயிட்டார். ஃபஸ்ட்டு சொன்னார், ஏதோ கொஞ்சம் எரிஞ்ச மாதிரி இருந்தது. திருப்பியும் சொன்னார், எரிஞ்சதில் பெட்ரோலை ஊற்றுன மாதிரி பற்றிக்கிட்டு எரியக்கூடிய சமயத்தில் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக பிரமுகர்கள் எவ்வாறு சும்மா இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அதிமுக என்பது இன்று 4ஆக சிதைந்திருந்தாலுமே கூட அது ஒரு வகையான பழைய ஆழமரம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆமாம், அதனுடைய நிலைப்பாடு அடிக்கடி தோல்வி இருந்தாலும் வரக்கூடிய 2026 சட்டமன்றத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிற நிலைப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அந்த ஒரு திமிரு, அந்த ஒரு வேகம் இருக்குத்தான யாராவது இருக்க செய்யும். எடப்பாடியாக இருக்கட்டும், மற்ற யாராக இருந்தாலும் அந்த ஒரு ஆணவம், அந்த ஒரு அதிகார போக்கு, அந்த ஒரு ஈகோ இருக்கத்தான் செய்யும். அது எப்படிங்க, நாங்கள் தமிழகத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம், இது தமிழகத்தில் ஆட்சி செஞ்சவங்க, மற்றபடி நாங்கள் பழைய கட்சி, ஆலமரமாக வளர்ந்து இருக்கக்கூடிய கட்சி, அது எப்படி நீங்கள் எப்படி கூட்டணி வைக்க முடியும், நீங்கள் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? கூட்டணிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், அதோட விலகிக்கொள்ள தான். அதிகாரத்தில் பங்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இன்னைக்கு அதிமுக பிரமுகர்கள், பழைய அமைச்சர்கள், அப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லிட்டு பயங்கரமாக இன்னைக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செல்லூர் ராஜிலிருந்து KP முனுசாமியிலேருந்து மற்றபடி எல்லாருமே. அதன் அடிப்படையில் அது ஒரு பிரச்சனை வெளிப்பாடாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் தலையாய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கூட்டணியை வேட்டு வைக்கக்கூடிய சம்பந்தமாக அண்ணாமலையினுடைய கடிதம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுமோ, அதிமுக பாஜக கூட்டணி உடைத்து விடுமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிதறலான நோக்கத்தில் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பொதுவாக அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு அண்ணாமலைக்கு பிடிக்காது, ரைட்டு, ஓகே. முதல்ல அதே மாதிரி தான் எவ்வளோ கூட்டணி சேருங்க சுருந்துங்க அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தனித்து போட்டிடுவோம், நாங்கள் அத்தனை இடத்துல ஜெயிப்போம், இத்தனை இடத்துல ஜெயிப்போம் போட்டு சும்மா டாம்பிகமாக பேசுகிறார். குப்பை ஒரு சீட்டு கூட வரல, ஒன்றுக்கு விளங்காமல் போயிருச்சு, முடிஞ்சு போச்சு, ரைட்டு. அப்புறம் வந்தார், நயினார் நாகேந்திரனை போட்டாச்சு. சரி, இப்போவாது வாயடக்கமாக இருக்கிறாரா? அதுவும் கிடையாது, திருப்பம் பழையபடி ஆரம்பிச்சிட்டார். ஆமாம், அதாவது 78 தொகுதிகளை கேட்கணும், அதாவது 2க்கு 1 கேட்கணுமா அண்ணாமலை சொல்கிறார். அதாவது அதிமுக 2 தொகுதினா பாஜகவுக்கு 1 தொகுதி, கிட்டத்தட்ட ஒரு 78 தொகுதி வருது, ரைட். அப்படி கேட்கக்கூடிய சமயத்தில் எப்படி
அது எடப்பாடி அதிமுக ஒத்துக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? யோசிக்கிறீங்க, இவங்க வந்து மத்தியில் ஒரு ஆட்சியாக இருக்கலாம், மற்றபடி மாநிலங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட்லேயும் அண்ணாமலை பார்க்கல, இப்போ வரக்கூடிய விஷயங்களையும் அண்ணாமலை பார்க்காம மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணிக்கு அவர் மீண்டும் வேட்டு வைத்து விடுவாரோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் ஒருவேளை தமிழிசை வந்து சுதாகர் ரெட்டியை பார்த்தாரோ அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. திடீர் சந்திப்பா, திட்டமிட்ட சந்திப்பா அப்படிங்கிறது தெரியல. தமிழக முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை வந்து சவுந்தரராஜன் வந்து இன்னைக்கு சுதாகர் ரெட்டியை 40 நிமிடம் சந்தித்து பேசியிருக்கார். பேசியிருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் வரத்தானே செய்யும். அண்ணாமலையை பொறுத்தவரை இன்னைக்கு வாய் அடக்கம் இல்லை. உறுப்பை விட்டு தூக்கியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆமாம், முதல்ல அவர் சொன்னார், நான் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு கிராமத்தில் சந்தோஷமாக இருக்கேன்னு சொன்னார். ஆமாம், அவர் இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே மூக்க நுழைச்சிக்கிட்டுல இருக்கிறாரு. பேசாமல் சொந்த கிராமத்தில் உட்காந்து ஆடு மாடு பழையபடி மேய்ச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்லை. அதை விட்டு போட்டு பழையபடி மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணிக்கு வேட்டு வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சலசலப்பு இன்னைக்கு வந்தாச்சு. அதன் அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை மேலே பயங்கரமான கோபம். மற்றபடி பாஜக பலவிதமான தலைவர்கள்லாம் வந்து அண்ணாமலையை அதிருப்தியாக இருந்துட்டு இருக்கு. அதில் குறிப்பாக தமிழிசையும் இன்னைக்கு அதிருப்தியாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு வந்தாச்சு. அதன் அடிப்படையில் சுதாகர் ரெட்டியை கட்டாயமாக மிக கண்டிஷன், எப்பா கொஞ்சம் பார்த்து சொல்லிட்டு போங்க சார், சுதாகர் ரெட்டி ஐயா அண்ணாமலையை பேச வேணான்னு சொல்லி தடை போடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதுவும் நியாயமான ஒரு தடையாக சொல்லி இருந்தால் அதுவும் ஒரு நியாயமான ஒரு விஷயம்தான். அதாவது அதிமுக எப்படியோ இருந்துட்டு போட்டோம், பாஜக எப்படியோ இருந்துட்டு போட்டோம், ஒரு கூட்டணி தர்மம் என்று வந்ததுக்கு பின்னால் போட்டு ஓட்டையை போட்டு உட்காந்துருந்தோம்னா அன்னைக்கு தான் ஒன்றால் வந்து அந்த மாதிரி கூட்டணி ஏற்படாமல் போச்சு அண்ணாமலையால். இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் அமித்ஷா கண்டதை காட்டி மிரட்டி உருட்டி எடப்பாடியை உட்கார வச்சு கூட்டணி சேர்த்து போயிருக்கிறாரு. திரும்ப வந்து ஒரு ஓட்டையை போட்டு உட்காந்துருந்தா அப்புறம் யாருக்கு தான் எரிச்சல் வராது, யோசிக்கணும். அதனால் வந்து மிக டாம்பிகமான ஒரு பேச்சா, மற்றபடி வந்து மிக தனிப்பட்ட ஒரு பேச்சா அப்படிங்கிறது தெரியல. அண்ணாமலை பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு தமிழிசை வந்து சுதாகர் ரெட்டியை கேட்டுக்கொண்டதாக ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வெளியே வந்த தமிழிசை வந்து ரொம்ப அற்புதமாக பேட்டி கொடுத்துட்டாங்க. அது எப்படிங்க, அதிமுக இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து தலைமை ஏற்க முடியும், அதிமுக என்ன சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் கேட்க முடியும், மற்றபடி வந்து அண்ணாமலை பற்றி நான் பேசவே இல்லை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டிருக்கிறார். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று, திடீர் சந்திப்பு என்பது எதற்காக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. ஆமாம், எப்படியோ அண்ணாமலைக்கு வாய்ப்புட்டு போட போகிறார்களா, மற்றபடி வந்து எடப்பாடியினுடைய ஒரு அந்த ஒப்பீட்டின் அடிப்படையில் ஆமாம் சாமி போட்டுக்கொண்டு கட்டாயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழிசை ஒரு சீட்டை கேட்கறதுக்காக அங்கே போனாரா அப்படிங்கிறதும் தெரியல. வரும் காலங்கள் பதில் சொல்லும். என்றாலுமே கூட அந்த அண்ணாமலையினுடைய ஒரு வெளிப்பாடு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சலசலப்பு பாஜகவில் மட்டுமல்ல அதிமுகவில் ஏற்படுத்தி விட்டது என்பதை பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.